நான் சொல்றத கேளுங்க. ப்ளீஸ் சாப்பிடுங்க. ப்ளீஸ் கொஞ்சம் குடிங்க. இன்னும் கொஞ்சம் சாப்பிடுங்க. போதும், நிஜமாவே எனக்கு வயிறு நிரம்பிடுச்சு. பரவாயில்ல, நான் பாத்துக்கிறேன். உங்களுக்கு தெரியும் சார், என்னாலதான் உங்களுக்கு எவ்வளவு கஷ்டம். கஷ்டம் என்னால உங்களுக்கா இல்ல உங்களால எனக்கா? நான் தான் புடவையில தீப்பிடிக்கிற அளவுக்கு கவனக்குறைவா இருந்துட்டேன். தீய அணைக்க என்னை காப்பாத்த வந்ததானே உங்க கை இப்படி ஆயிடுச்சு. உங்களை இந்த நிலைமைக்கு ஆளாக்கணவனா? உங்களுக்கு இந்த சின்ன ஹெல்ப் கூட செய்ய மாட்டேனா? அதை போய் கஷ்டம் அது இதுன்னு சொல்றீங்க. இந்தாங்க, இந்த மாத்திரையை சாப்பிடுங்க. பரவாயில்ல, நானே கொடுக்குறேன். சரி, நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுங்க. பொண்ணு ஊருக்கு போயிட்டான்னு அவ இல்லாதப்ப புலம்புனீங்க. இப்ப மாப்பிள்ளையோட வந்து தங்கி இருக்கா. அவ கூட பேசிட்டு இருக்காம அப்படி என்ன படிக்கிறீங்க? ஏதாவது பரீட்சை எழுத போறீங்களா? அதான் வந்துட்டாங்கல்ல, அப்பாவும் மகளும் பொறுமையா பேசிக்கிறோம். எனக்கு பொறுமை இல்லைங்க. நான் அவகிட்ட எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். நீங்க மனசு மாதிரி கங்காவையும் மாப்பிள்ளையும் ஏத்துக்கிட்டதுல மாப்பிள்ளையோட சொந்தக்காரங்களுக்கு அப்படி ஒரு சந்தோஷமா. அதுக்கு காரணம் கஸ்தூரியோட சாமர்த்தியம் தான். அவதான் என் மனசை மாத்தினா. சரிங்க, மாப்பிள்ளை இனி என்ன செய்ய போறாரு? என்ன செய்ய போறாருன்னா, நீ கேக்குறது எனக்கு கொஞ்சம் கூட புரியலையே. கங்காவை கூட்டிட்டு தனி கொடுத்தனம் போறாரா, இல்ல வீட்டுல நம்மோட இருக்க போறாரா, அப்புறம் ஏதாவது வேலை செய்ய போறாரா? உன் மகன்கிட்ட இவ்வளவு நேரம் பேசுறியே, இதெல்லாம் நீ கேட்கலையா? குடும்ப தலைவர் நீங்க, இதெல்லாம் நீங்க தான் அவகிட்ட கேட்கணும். அதான் முறை. வரதுக்கு ஈவினிங் ஆகும். ஊர்ல இருந்து திரும்பி வந்த களைப்பு இன்னும் தீரல, அதுக்குள்ள கிளம்பியாச்சா? எங்க போறீங்க? உங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கவா? ஃப்ரெண்ட்ஸையும் பார்க்கணும், பட் அதுக்கு முன்னாடி ஒரு வேலையை தேடிக்கணும். அதுக்காக தான் கிளம்புறேன். என்னது, நீங்க வேலைக்கு போறீங்களா? இதோ சர்டிபிகேட், டிரைவிங் லைசன்ஸ் எல்லாம் கிடைச்சிருச்சு. கண்டிப்பா வேலையும் கிடைச்சிடும். எங்க நீங்க வேலைக்கு போயே ஆகணுமா? இப்ப அதுக்கு என்ன அவசியம்? ஏய், என்ன பேசுற நீ? உத்தியோகம் தானே புருஷ லட்சணம். இப்பவே நீங்க புருஷனா லட்சணமா தான் இருக்கீங்க. நான் லட்சணமா தான் இருக்கேன். நான் சொல்ற லட்சணம் வேற.
எங்க நான் ஒண்ணு சொல்லட்டுமா? சொல்லு. நீங்க அப்போ வேலைக்கு போனீங்க. அதுக்கு காரணம் எங்க அப்பா அம்மா நம்ம காதலியும் கல்யாணத்தையும் அக்செப்ட் பண்ணிக்கல. ஆனா இப்பதான் அவங்க நம்மள மனசார ஏத்துக்கிட்டாங்களே. அதுக்காக வேலைக்கு போக கூடாதா? நீங்க வேலைக்கு போய் அதனால ஜெயிலுக்கு போய் ஒரு பெரிய கண்டத்துல இருந்து இப்பதான் மீண்டு வந்திருக்கீங்க. அதெல்லாம் மறந்துட்டீங்களா? என்ன கங்கா பேசுற நீ? காலம் பூரா வேலைக்கு போகாம வீட்லயே இருக்க முடியும்? இருங்களேன், வீட்டு மாப்பிள்ளையா